வணக்கம். ஏகே வேலன், ஏகேவி லா அகாடமியிலிருந்து. இந்த வீடியோவில் பார்ட் 11, குறிப்பாக ஆர்டிகல் 245, கிளாஸ் ஆர்டிகல் 1 and 2 பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 245 என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே சட்டங்கள் இயற்றக்கூடிய உறவு முறைகளை பற்றி சொல்கிறாங்க. ஆர்டிகல் 245 சப் ஆர்டிகல் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மத்திய அரசாங்கம், ஒரு பாராளுமன்றம்னு வச்சுங்க, அது இந்திய முழுமைக்கும் சட்டமேற்றும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. அல்லது ஏதேனும் ஒரு பகுதிக்கு, இந்தியாவின் ஏதேனும் ஒரு பகுதிக்கு சட்டமேற்றும் அதிகாரத்தை படைத்துள்ளது. அதே போலவே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசாங்கம், மாநிலம் முழுமைக்கோ அல்லது அதனுடைய பகுதிக்கோ சட்டமேற்றக்கூடிய அதிகாரத்தை கொண்டுள்ளது. இந்த நிலைப்பாட்டை தான் ஆர்டிகல் 245 கிளாஸ் ஆர்டிகல் 1 சொல்கிறாங்க. இதுவே ஆர்டிகல் 245 கிளாஸ் ஆர்டிகல் 2 என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மத்திய மாநில அரசுகள் சட்டமேற்றக்கூடிய அதிகாரத்தை பார்த்தோம். அந்த அதிகாரம் இந்தியாவிற்கு வெளியே உள்ள இடத்துல ஏற்ற முடியுமா என்றால் ஏற்ற முடியாது. அவ்வாறு இந்தியாவிற்கு வெளியே உள்ள ஒரு இடத்துல, ஒரு நாட்டில் இந்திய பாராளுமன்றத்தாலோ அல்லது மாநில அரசாலோ சட்டம் ஏற்ற முடியவில்லை என்ற காரணத்தாலோ அவர்கள் ஏற்றப்பட்ட சட்டம் செல்லா நிலையுடையதல்ல என்று சொல்லப்படுகிறது. காரணம், இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய சட்டத்தை இந்தியாவிற்கு வெளியிலே உள்ள நாட்டில் செயல்படுத்தலாம், அங்கே ஏற்ற முடியாது என்பது வேறு. ஆனால் அந்த சட்டத்தை அங்கே செயல்படுத்தலாம். காரணம், அந்த நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் ட்ரீட்டிஸ், ஒரு உடன்படிக்கை இருக்குமே. ஆனால் இந்திய சட்டத்தை அந்த நாட்டிலே நம்ம செயல்படுத்தலாம். அதான் நம்ம எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்சஸ் என்ற ஹெட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஐபிசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், செக்ஷன் 3 and 4 அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஆக இந்தியாவிற்கு வெளியிலே கூட இந்திய சட்டங்கள் அதிகாரம் செலுத்தலாம். ஆனால் இந்திய பாராளுமன்றத்தாலோ அல்லது மாநிலத்தாலோ இயற்றப்படுகின்ற சட்டங்கள், அதிகாரங்கள் வெளிநாட்டு எல்லையிலே அந்த சட்டங்களை ஏற்ற முடியாது, ஆனால் செயல்படுத்தலாம் என்பதை இதில் பார்த்துக்கலாம். அது ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா, வாடியா வெர்சஸ் இன்கம் டேக்ஸ் கமிஷனர், இந்த கேஸில் குறிப்பாக அதை சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக பாருங்கள், ஒரு இந்திய கணவர் வெளிநாட்டில் சென்று 2ஆம் திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் அவர் மீது இந்திய சட்டம் நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, இந்த ஆர்டிகல் 245 சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மத்திய அரசு இந்தியா முழுவதுக்கும் சட்டமேற்றலாம், ஒரு மாநில அரசு மாநில முழுமைக்கும் சட்டமேற்றலாம், அல்லது அதன் பகுதி ஏதேனும் ஒன்றுக்கு சட்டமேற்றலாம். ஆனால் அந்த அதிகாரம் வெளிநாட்டில் ஏற்றக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கவில்லை. ஆனாலும் இந்திய சட்டம் வெளிநாட்டில் செயல்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.